விடுதலைனால சில நேரம் நான் அனுபவிக்கிறேன். ஆனா என் விடுதலைய கர்த்தர் கணக்கிட்டு கொண்டிருக்கிறார். விடுதலையின் நாட்களை கர்த்தர் எண்ணி கொண்டிருக்கிறார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 31வது அதிகாரம், எரேமியா 31வது அதிகாரம் 1 to 6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஆமென். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடம் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி வாசித்த அந்த வேத பகுதியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஆமா, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தோடு காத்திருப்போம், நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேத பகுதிக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமானால், நம்முடைய செவிகளை ஆமென் திருப்புவோமானால், கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். புரிந்து கொள்ள வேண்டும். வாசித்த அந்த வேத பகுதியிலே முதல் வசனத்திலே வசனம் இப்படியாய் ஒரு வார்த்தை இப்படியாய் வெளிப்படுகிறது, அக்காலத்திலே. அல்லேலூயா. இரவெல்லாம் இந்த தியானத்தோடு நேற்று இரவு இந்த காரியத்தை குறித்து தியானிச்சுட்டு இருந்தேன். இரவெல்லாம் இதை குறித்து யோசிச்சுட்டே தூங்கிட்டு இருந்தேன். தூங்கும் போதும் அந்த யோசனை எனக்குள்ள ஓடுகிறதை நன்றாய் புரிந்து கொள்ள முடிஞ்சது. இப்படி யோசித்து கொண்டு இருக்கும் போது நான் காலையில ஜெபிக்க எழும்போது, அந்த ஜெபிக்க எழும்போது சொப்பனத்திலே இதே காரியத்தை கர்த்தரினோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரினோடு கூட பேசிக்கொண்டிருந்தார். விடுதலைக்கு பின்னே நடக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரினோடு பேசினார். விடுதலைக்கு பின்னே நடக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை, அனுபவிக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரினோடு கூட அந்த சொப்பனத்திலே பேசிக்கொண்டே இருந்ததை ஆமென் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் ஆவியிலே ஆமென் அதிலே ஒரு பெரிய பலனடைந்து ஆமென் தேவனை மகிமைப்படுத்தினேன். புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் அக்காலத்திலே என்று சொல்லும்போது எந்த காலம் என்பதை கொஞ்சம் நாம் தியானித்தோமானால், எந்த காலம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்பதை கொஞ்சம் புரிந்து கொண்டோமானால், நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் சொல்லுகிற அந்த அக்காலம் என்பது 70 வருடம் அடிமைத்தனத்திலே பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டிருக்கிற ஜனத்தினுடைய விடுதலையை ஆண்டவர் குறித்து சொல்லுகிற காலம்தான் அக்காலம். அல்லேலூயா. உங்க உற்சாகத்துக்காக ஸ்தோத்திரம், உற்சாகத்துக்காக சோத்திரம். நல்ல ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அங்கதான் விடுதலை இருக்கு. அல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமா, புரிஞ்சுக்கணும். அக்காலத்திலே என்று ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காலத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஒரு காலத்தை தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவும், நம்முடைய விடுதலைக்காகவும், நம்முடைய மேன்மைக்காகவும், நம்முடைய உயர்வுக்காகவும் பரலோகம் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறது. அதைத்தான் வேதம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி தேவனுடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஏற்ற காலம் என்கிற அக்காலம், ஏற்ற காலம் என்கிற ஒரு காலம், ஏற்ற காலம் என்கிற ஒரு நேரத்தை
நாட்களை நமக்கு தேவன் குறித்து வைத்திருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு பலத்தோடு ஆமென் இந்த ஓட்டத்திலே சோர்ந்து போகாமல் ஓடும்போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, 70 வருடம் இஸ்ரவேல் ஜனம் ஆமென் அந்நிய தேசத்திலே பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த போது அவர்களுடைய கூக்குரல் என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிக்க மாட்டாரா? இந்த பாடுகளில் இருந்து, இந்த உபத்திரவங்களில் இருந்து, இந்த வேதனைகளில் இருந்து கர்த்தர் எங்களை விடுவிக்க மாட்டாரா என்கிற ஏக்கத்தோடு காத்திருந்த அந்த ஜனத்தை பார்த்துதான் விடுதலையை உடன்படிக்கையாய் சொல்லுகிற ஆமென் ஆசீர்வாதம் உள்ள வாக்குத்தத்தத்திற்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். நல்ல கரங்களை தட்டி நம்மையும் நம்முடைய சபையையும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் ஆமென் விடுதலையின் வாக்குத்தத்தத்திற்கு நேராக நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வெளிப்பட்டது. என்னன்னா, 70 வருஷம் கண்ணீர், 70 வருஷம் பாடு, 70 வருஷம் இழப்பு, 70 வருஷம் போராட்டம், 70 வருஷம் உபத்திரவம், 70 வருஷம் எல்லா துக்கங்களுக்கும் கர்த்தர் மாற்றாக ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். ஆமென். அதைத்தான் ஆமென் பிரசங்கியும் சொல்லுகிறான். சந்தோஷமடைய ஒரு காலம் உண்டு. ஆமென். இதுவரை துக்கப்பட்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருந்தோமானால் சந்தோஷமடைவதற்கான ஒரு காலத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க 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 எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இரவு வாசித்து படுக்கைக்கு போகும்போது, ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் என்னோடு பேசும், ஆண்டவரே சபையோடு பேசும், அதற்கு ஆண்டவரே ஆரோக்கியமான அந்த வார்த்தைகளை என் உள்ளத்திலே வைப்பீராக, என் உள்ளத்திலே வைப்பீராக என்று சொல்லி தூக்கத்தில் நான் இருக்கும்போதும் இதே வார்த்தை ஆமென் என்னோடு இடைப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், 3 விதமான விடுதலை நடக்கிற 3 விதமான அனுபவங்களை சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு ஜனம் விடுதலையாகும் போது, ஒரு தனி மனிதன் விடுதலையாகும் போது, கர்த்தர் ஒரு நபரை விடுதலையாக்கும் போது 3 வித சந்தோஷம் உண்டாகிறது. முதலாவது, அடிமைப்பட்டிருக்கிற அந்த நபருக்குள்ளே விடுதலை கிடைத்த உடனே கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார் என்கிற சந்தோஷம் அவனை ஆட்கொள்ளுகிறது. கர்த்தர் விடுதலையாக்கினார் என்ற அந்த சந்தோஷம் அவனை நிரப்புகிறது. கர்த்தர் விடுதலையாக்கினார் என்கிற அந்த சந்தோஷம் அவனை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை ஒரு மனிதனுக்குள்ளே உண்டாகும் போது முதலாவது அவனுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தர் என்னை விடுதலையாக்கிட்டார்னா என்ன காட்டில அந்த சந்தோஷத்தை வேற யாரும் அதிகமாக அனுபவிக்க முடியாது. ஏன்னா வேதனையை அனுபவித்த நபர் தான் அந்த சந்தோஷத்தையும் அதிகமாய் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த விடுதலை அடைந்த நபர் முதலாவது சந்தோஷப்படுகிறார். 3 காரியம். அதில் முதல் சந்தோஷம் விடுதலை அடைந்த நபர். 2வது சந்தோஷம் அந்த விடுதலை அடைந்த நபருடைய குடும்பம். ஏன்னா அந்த உபத்திரவத்தோடு, அந்த வேதனையோடு அந்த குடும்பமும் அவரோடு என்ன பண்ணிருக்கு? வாழ்ந்திருக்கு. ஹல்லேலூயா. 3வது சந்தோஷம் அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்குள்ளே, அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்குள்ளே அந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு விடுதலைக்கு பின்னே எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த விடுதலை எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் சந்தோஷத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. 70 வருஷம் இந்த அடிமைத்தனம் ஏன் என்று சிந்தித்தேனானால் எனக்கு ஒரு காலம் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கீழ்ப்படியாமை, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய உதாசீனம், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஆண்டவரை புறந்தள்ளுகிற அனுபவம், இவைகள் எல்லாம் அடிமைத்தனத்திற்கு மிக முக்கியமான காரணமாய் மாறினது. எப்போ தேவனை மறக்கிறோமோ, எப்போ தேவனை விட்டு தூரம் போகிறோமோ, அப்போ சில சாபங்களும் நமக்கு பின்னே வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் வசனம் சொல்லுது,
ஒருவன் கர்த்தரை அறிந்து பிற்பாடு பின்வாங்கி போனானால் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாய் மாறும் அப்படின்னு. ஆனா நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன், ஒருத்தரும் கெட்டு அழிவது சித்தமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முன்னிலைமை பெரிய ஆசீர்வாதம், முன்னிலைமை பெரிய ஆசீர்வாதம். இன்ன வரைக்கும் பூமியில சாலமனை போல ஒரு ராஜா எழும்பினதில்லை. அது யாருக்குரிய ஆசீர்வாதம்? இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம். இன்ன வரைக்கும் தாவீதினுடைய ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. யாருக்குரிய ஆசீர்வாதம்? இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம். இப்படி இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் பெருசு. அவன் ஆண்டவருக்கு செய்த துரோகத்தின் விளைவு பாபிலோன் தேசத்திலே 70 வருடம் சிறையிலே அனுபவித்தான், சிறை வாழ்க்கையை அனுபவித்தான். அல்லேலூயா. இந்த பாபிலோன் என்பதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு பாபிலோன் என்பது ஒரு தேசத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளே வாழ்ந்த அனுபவம். ஆனால் இன்றைய பாபிலோன் சிறையிருப்பு என்பது சில முக்கியமான பாயிண்டை நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுல ஒன்று, அந்த சிறையிருப்பு, பாபிலோன் என்பது சிறையிருப்பு. எதுல சிறையிருப்புன்னா அடிமைத்தனம்னா, எதுல அடிமைத்தனம்னா வியாதியில, கடன்ல, பாவத்துல, சாபத்துல, வறுமையில, இன்னும் எதுலெல்லாம் மீள முடியாம தவிக்கிறோமோ அதிலெல்லாம் பாபிலோனின் சிறையிருப்பு நம்மை ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க தேவன் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். பாபிலோன் என்கிற அந்த சிறையிருப்பின் நடுவே, ஆமென், பாபிலோன் என்கிற அந்த அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கிற உன்னையும் என்னையும் விடுதலையாக்கும்படி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் நம்மை விடுதலை அடைய செய்கிற காலம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். வியாதின்னு நான் சும்மா சாதாரணமாக கடந்து போக முடியாது. கடன் பிரச்சனைன்னு நான் சாதாரணமாக கடந்து போக முடியாது. வறுமைன்னு நான் சாதாரணமாக கடந்து போக முடியாது. சமாதானம் இல்லாத வாழ்க்கை என்பது சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஆமென். பின்மாற்றமான வாழ்க்கை என்பதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. இவைகள் எல்லாம் எவையின் அடையாளம் என்றால் நான் அடிமைத்தனத்தின் சிறையிருப்பில் இருக்கிறேன் என்பதின் அடையாளம். இதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். இதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். விடுதலையாக்க விரும்புகிற தேவன் நம்மை இன்னும் அதிகமான சந்தோஷத்தினால் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 70 வருஷம் அவர்களை பின் துரத்தினது எதுவென்றால், பின்னே பின்னே நடந்தது எதுவென்றால் வசனம் சொல்லுகிறது, பட்டயத்திற்கு தப்பினவர்கள் மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இறக்கம் பெற்றுச்சின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. பாருங்க, உபத்திரவம் என்கிற, வேதனை என்கிற, ஆமென், வியாதி என்கிற, கடன் என்கிற, வறுமை என்கிற அந்த பிரச்சனை அடிப்படையில் ஆமென் வாழ்ந்து கொண்டிருந்த, ஆமென், அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த என்ன வனாந்தரமான வாழ்க்கை. என்ன சம்பாதித்தாலும் சமாதானம் இல்லை, என்ன ஓடினாலும் சமாதானம் இல்லை, என்ன ஆமென் வாழ்க்கையில சமாதானமே இல்லாத, ஆமென், ஒரு வனாந்தர வாழ்க்கையில நான் ஓடிக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காலத்தை குறித்து இரக்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த இரக்கம் என்னை அவரிடத்தில் நெருங்கி சேர வைத்தது. அந்த இரக்கம் என்னுடைய அடிமைத்தனத்தை மாற்றினது. அந்த இரக்கம் என்னுடைய சாபத்தை மாற்றினது. அந்த இரக்கம் என்னுடைய பாவத்தை மன்னித்தது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் என்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கினது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு காலத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் நம்முடைய விடுதலையின் காலம். இஸ்ரவேல் ஜனத்திற்கு, பாபிலோனிலே அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் வாக்குத்தத்தமாய், விடுதலையின் வாக்குத்தத்தமாய் உரைக்கிற வார்த்தை தான் இந்த எரேமியா 31. வீட்டில் போய் முழுவதும் படியுங்கள். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பத்திலும், உங்கள் மேலும், உங்கள் வாழ்க்கையின் மேலும் ஆமென் வந்து ஆசீர்வாதமாய் தங்கட்டும். அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார்.
சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உயர்த்துகிறதற்கு ஒரு காலம் உண்டு, விடுதலை அடைவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உயர்த்தப்படுகிறதற்கு, மேன்மைப்படுத்துகிறதற்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆடுகளின் பின்னே போன தாவீதை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தார். மறக்கப்பட்ட தாவீதை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தார். ஆமென். அடிமைப்பட்டிருந்த யோசேப்பை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தார். ஆமென். அந்த காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏற்ற நேரத்தில் என் தேவன் ஆமென் தம்முடைய மகிமையினாலே உங்களையும் என்னையும் உயர்த்துவார். அல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, புரிந்து கொள்ள வேண்டும். உயர்த்தப்படுகிற காலத்திற்கு நேராக கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அங்கீகரிக்கிறீங்கன்னா ஆமென் சொல்லுவீங்க. ஆமா, என்ன உயர்த்துவது நிச்சயம்னா ஆமென் சொல்லுவீங்க. ஆமா, நான் சொல்ல சொல்ல இல்ல, உங்க உள்ளமே உற்சாகம் அடைந்து ஆமென் என்னை உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்திர வாழ்க்கை என்பது நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா வனாந்திர வாழ்க்கையில் என்ன இருக்கு தெரியுமா? முதல்ல வறட்சி இருக்கு. வனாந்திர வாழ்க்கையில் என்ன இருக்கு? வறட்சி இருக்கு. இரக்கம் பெறுவது சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. நல்லா வாழ்றவனுக்கு எதுக்கு இரக்கம்? நல்லா வாழ்றவனுக்கு எதுக்கு இரக்கம்? நல்லா வாழ்றவனுக்கு எதுக்கு இரக்கம்? அல்லேலூயா, அல்லேலூயா. எது நல்ல வாழ்க்கை தெரியுமா? என்ன இருந்தாலும் இல்லைனாலும் என் கூட இயேசு இருக்கிறார், அதுதான் நல்ல வாழ்க்கை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பிணியாளிக்கு தான் வைத்தியன் தேவை, நல்லா இருக்கிறவனுக்கு ஏன் வைத்தியன்? நல்லா இருக்கிறவனுக்கு எதுக்கு மருந்து? இயேசுவே சொல்றார் இல்லையா? அதுபோலதான் இரக்கம் யாருக்குன்னா, இரக்கத்துக்காக தேவைப்படுகிற காத்திருக்கிற நபர்களுக்கு தான் இரக்கம் தேவை. இந்த இஸ்ரவேல் ஜனம் வனாந்திரத்தில் வாழ்க்கைய, வனாந்திரமான வறட்சியான ஒரு வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை, போராட்டம் மிகுந்த வாழ்க்கை. தன் தேசத்தில் சுகமாய் இருந்ததை போல இன்னொரு தேசத்தில் போய் இருக்க முடியாது. அல்லேலூயா. என்னதான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அந்த தேசத்தில் நான் அந்நியன் தான். எனக்கு அந்த கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய அளவில் செஞ்சிடாது. அல்லேலூயா. தன் ஜனத்தை பார்க்கிற மாதிரி எந்த ஜனத்தையும், என்னதான் இருந்தாலும் நான் வேலைக்காரன் அந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, சுதந்திரமாய் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட தேசத்துல தேவனை பரீட்சை பார்த்தார்கள். உபாகமம் 28 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களும் அங்க நிறைவேறிச்சு, சாபமும் நிறைவேறிச்சு. சாபத்தினுடைய வழியை நாம தான் ரூட் போடுறோம், உருவாக்குறோம். நாம தான் உருவாக்குறோம். நீங்க ஒரு சின்ன கோடு போட்டா போதும், பிசாசு பெரிய ரோடே போட்டுருவான். அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரம் கடிந்து பேசுற மாதிரி தான் தெரியும். என்ன பண்றது, உங்களை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறது காட்டிலும் கர்த்தர் நேசிக்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன பேச வைக்கிறாரு. உங்களுக்கு என் மேல அதிகமா கோவம் வரும், வந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நம்மளை நேசிக்கிறதுனால நம்முடைய பாவத்தை அவர் உணர்த்துகிறார். நம்மளை நேசிக்கிறதுனால நம்முடைய மீறுதல்களை சுட்டி காட்டுகிறார். நம்மளை நேசிக்கிறதுனால நம்முடைய குறைகளை கர்த்தர் சொல்றாரு. நேசிக்காத பிள்ளைகள் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். பாருங்க, வனாந்தரத்தில் எல்லாத்தையும் இழந்து தேவனை விட்டு தூரம் போனதுனால எல்லாத்தையும் இழந்து வனாந்தரமான வறட்சியான வாழ்க்கையில், அடிமைத்தனத்தில், ஆமேன், பாடுகள் மத்தியில், வறுமையில், தேசத்தில் இருக்கும்போது நல்லா இருந்த வாழ்க்கை இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கும்போது என் வாழ்க்கை நல்லா இல்லையே. நான் தேசத்தில் இருக்கும்போது கர்த்தரை சுதந்திரமாய் ஆராதித்தேன், ஆனால் இன்று நான் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது என்னால் தேவனை ஆராதிக்க முடியவில்லையே. உண்மையான சகோதரிக்கு அந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்ல. அல்லேலூயா. இந்த பலவீனம் இன்னைக்கு அவங்களை ஆராதிக்க விடாதபடி பண்ணுது. உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும், என்னைக்கு எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், நான் அவரை ஆராதிக்கணும்.
சகோதரன் நேற்று ஒரு காரியத்தை என்னோடு பேசும்போது சொன்னார், எனக்கு முழங்கால் போடணும்னு நல்ல ஆசைப்பட்டார். எனக்கு முழங்கால் போடணும்னு, என் கால் இப்படி ஒரு வேதனை இருக்குது, என்னால் எப்படி முழங்கால் போடுறது, பெயினாக இருக்குது, அதனால் என்னால் முழங்கால் போட முடியல. நான் அவருக்கு ஒரு சாட்சியை சொன்னேன். ஆனால் அவரே ஒரு சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமே. நீ அடுத்தவர்கள் சாட்சி அல்ல, நம்மளுடைய சாட்சி நம்முடைய சபையை அசைக்கும், நம்முடைய தேசத்தை அசைக்கும். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, வனாந்தரமான வாழ்க்கையில ஒண்ணு இருக்காது. பணம் இருக்கிற வரைக்கும் ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்கும். பணம் இருக்கிற வரைக்கும் நான் எப்பவும் சொல்லுவேன், நான் வசதியா இருக்கும்போது கூடுற கூட்டத்தை காட்டிலும் நான் தாழ்ந்து இருக்கும்போது என்னோடு வந்து நிற்கிறவர்கள் தான் உண்மையா என்னை நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கூட்டம் யாரா இருக்குன்னா, இயேசுவை நம்பினவர்கள் கூட்டமாக தான் இருக்கும். இயேசுவுக்காக நிற்கிற கூட்டமாக தான் இருக்கும். இயேசுவுக்காக நிற்கிற கூட்டம். ஒருத்தர் உபத்திரவப்படும் போது நிற்கணும் போய், ஒருத்தர் உபத்திரவப்படும் போது நிற்கணும் போய். வீட்டில் அருகே ஒரு மரணம் நிகழ்ந்தது. ஒரு வயதான அம்மா. எனக்கு தெரியாது அங்கே மரணம் நிகழ்ந்திருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா வெளியில் ஒன்றுமே இல்லை, ஒரு பந்தல் மட்டும் தான் போட்டிருக்கு. தெரியல, வெளியில் எட்டி பார்த்தா ஒன்றும் தெரியல. கடைசியில் மாடியிலிருந்து என்னடா ரொம்ப நேரமாக இப்படி இருக்கேன், இது ஃபங்க்ஷனாக எதுவும் தெரியல, எதுவுமே தெரியலையே. எட்டி பார்க்கும்போது அந்த ஐஸ் பாக்ஸ்குள்ளே அந்த பாடி இருந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நேராக போனேன், கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசி அவர்களோடு எல்லாவற்றையும் பேசி அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்தேன். காரணம் என்னென்னா, அவர்கள் யாரோ என்று என்னால் புறந்தள்ளி போக முடியல. வீட்டின் அருகே மரித்திருக்கிற மரண வீட்டுக்கு போவது மிகவும் நல்லது. ஒரு ஊழியக்காரரோடு பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், எங்கே போனீங்க பாஸ்டர்னு சொல்லும் போது சொன்னேன், இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு தெரிஞ்சவங்களா இல்லைன்னு சொன்னேன். ரெண்டாவது மறுபடியும் கேட்டார், அப்போ பழக்கமா இல்லை. அல்லேலூயா. அப்புறம் எப்படி போனீங்க? வீட்டுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்களோ தெரியலையோ போக வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே போய் உட்காந்துட்டு வந்த பாஸ்டர், உண்மையிலே உங்க அந்த பகுதிக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் தான் ஆசீர்வாதம். அப்போ பாருங்க, சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம வனாந்திர பாதையில் போகும்போது ஒரு நபரை கொண்டு வருவார். என் வாழ்க்கையில் கொண்டு வந்தார், உங்களுக்கும் கொண்டு வந்திருப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவரே உடன்படிக்கை பண்றாரு இஸ்ரவேல் ஜனத்துல, நீ இதுவரையும் நெருக்கப்பட்டது போதும், நீ இதுவரையில் உபத்திரவப்பட்டது போதும், இதுவரையில் வேதனையை அனுபவிச்சது போதும், நான் உன்னோடு விடுதலையின் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க, என் கூட விடுதலை உடன்படிக்கையை ஏற்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் ஆண்டவரை உண்மையா பிடிச்சிட்டேன். ஆண்டவரை ஜஸ்ட் அவ்வளோ உண்மையா பிடிச்சிட்டு நான் போதும். வாலிபத்தில் கர்த்தருக்காக நின்னா போதும். முதிர் வயதில் கர்த்தருக்காக ஓடினா போதும். முதிர் வயதிலும் உங்களை தாங்குவேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த மனுஷன் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்ற மனுஷன் தாங்க மாட்டான், நம்ம கூட வரமாட்டான், நிக்க மாட்டான். எல்லாத்திட்டையும் சொல்றது ஒண்ணுதான். என்கிட்ட சொன்னார், கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன் பிரதர்னு ஒருத்தர் சொன்னார். அல்லேலூயா. குற்றப்படுத்துறதுக்கு சொல்ல, அன்னைக்கே என் மனசுல அது தோணுச்சு, இவர் நிக்க மாட்டாரு. கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றேன்னு சொல்ற மனைவி கூட பாய் காமிச்சிட்டு இல்லையா, கணவன் மனைவியை மட்டும் சொல்ல முடியாது, கணவனும் தான் பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு அசுஷல் வேலையை பார்க்க போயிடுவார். ஆனா உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்க உற்சாகத்துக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகம் சொல்லு, நான் உன் கூடயே இருப்பேன். நமக்கு நம்மளை நேசி நபர் சொல்லுவாங்க, உன் கூடயே இருப்பேன், கவலைப்படாது. நான் ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு உபத்திரம் வந்த உடனே அவங்க நிழல் கூட நம்ம பக்கத்தில் நிற்காது. ஆனா என் தேவனின் அருகிலே நிற்பார். இஸ்ரவேல் ஜனம்
அவரை மீறி அவருக்கு துரோகம் செஞ்சுதான் போய் உபத்திரவத்தை அனுபவிக்கிறது. இந்த வனாந்திரமான வாழ்க்கைக்கு காரணமும் அவர்கள் தான். நான் ஆண்டவர் இரக்கமுள்ளவரா சொல்றாரு, என் ஜனத்தை மீட்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கேன். வனாந்திர வாழ்க்கையில நீ போனேல, என்னை விட்டுட்டு போனேல, அவன் மேல இரக்கத்தை வச்சிருக்கிறேன், மேல இரக்கத்தை வச்சிருக்கிறேன் 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 வச்சிருக்கிறேன். லேலூயா லேலூயா. இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டாம், நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தா போதும். நானும் அதுதான் சொல்றேன், வசனமும் அதுதான் சொல்லுது இல்லையா? எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? தயவுசெய்து சொல்றேன், எதுக்கோ கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் ஜீவனை தர்ற வார்த்தைக்கும் ஜீவனை தர்ற தேவனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். லேலூயா லேலூயா. பாருங்க, சிறையிருப்புல சிக்கி பல பேர் மரிச்சே போயிட்டாங்க, பல ஜெனரேஷன் அழிஞ்சே போயிருச்சு. 70 வருஷம் ஜனத்தினுடைய இழப்பு ஜாஸ்தி, 70 வருஷம் ஜனத்தினுடைய நஷ்டம் ஜாஸ்தி, 70 வருஷம் ஜனத்தினுடைய கண்ணீர் ஜாஸ்தி. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே விட மாட்டார், கைவிடவே மாட்டார். அதனாலதான் ஆண்டவர் அந்த சிறையிருப்பு எப்படா இஸ்ரவேல் ஜனம் காத்திருக்கோ இல்லையோ, ஆண்டவர் தான் சொன்னார் 70 வருஷம் பாபிலோனில் அடிமைப்பட்டிருப்பீங்க சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனம் அந்த கேட்ட ஜனம் அழிஞ்சு போயிருக்கலாம், ஜெனரேஷன் தாண்டி போயிருக்கலாம். ஆனா சொன்ன தேவன் 70 வருஷம் எப்போ முடியும் காத்துட்டே இருந்தார். 70 வருஷம் அந்த உபத்திரவத்துக்கு காரணம் அவங்க தான், அந்த சாபத்துக்கு காரணம் அவங்க தான், அந்த பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்ன நாளில் இருந்து ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் எண்ணிக்கொண்டே இருந்தார். என் ஜனத்தின் விடுதலையை நான் வாக்குத்தத்தமாய் சொல்ல வேண்டும் என்பதற்கு. அதுதான் அக்காலம். புரியுதா? என் மீறுதல்னால சில நேரம் நான் அனுபவிக்கிறேன், என்னுடைய அக்கிரமத்தினால என்னுடைய பாவத்தினால சில நேரம் நான் பாவத்தின் விளைவினால சில நேரம் நான் அனுபவிக்கிறேன். ஆனா என் விடுதலையை கர்த்தர் கணக்கிட்டு கொண்டிருக்கிறார், என் விடுதலையின் நாட்களை கர்த்தர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். எத்தனை வருடங்கள் ஆனாலும் என் விடுதலையின் நாட்களை கர்த்தர் எண்ணி வைத்த பிரகாரம் அந்த நாளிலே அக்காலத்திலே கர்த்தர் விடுதலை நேராக என்னை நடத்திடுவார். லேலூயா லேலூயா. யோவான் 5வது அதிகாரத்துல 1 to 9 வரை வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை இப்படியாக வாசிக்கிறோம். 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தின் அருகே தன்னுடைய வாழ்க்கை, சிறையிருப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வரலாறை தான் அங்க படிக்கிறோம். யூதருக்குரிய பண்டிகை ஒன்று வந்தது. அங்கே வாசிக்கும் பொழுது 5வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட குளம் ஒன்று இருந்தது, ஆட்டுவாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர் 5 மண்டபமும் எது தெரியுமா? சிறையிருப்பு. 5 மண்டபமும் சிறையிருப்பு. இந்த 5 மண்டபத்தில் இருக்கிற சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொரு மண்டபத்திலும் குருடர்கள் இருப்பார்கள், தொழுநோயாளிகள் இருப்பார்கள், சப்பானிகள் இருப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட வகையில ஏதோ ஒரு வியாதிப்பட்ட, ஏதோ ஒரு அடிமைப்பட்ட ஆமென் அனுபவத்தில், சிறை இருக்கிற அனுபவத்தில் ஒவ்வொரு மண்டபத்திலும் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த வரலாறை குறித்து படிக்கும் போது வரலாறு என்ன சொன்னது என்றால், குளம் கலக்கப்படுகிறது என்பது ஒரு 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 வழக்கம், அது ஒரு உண்மை சம்பவம் அல்ல என்று சொல்லி ஒரு 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 வேத பண்டிதர் இப்படியாய் சொல்லுகிறார். அது உண்மை அல்ல, அது ஜனங்களுக்குள்ளே சொல்லப்பட்டிருந்த ஒரு காரியம், அது ஜனங்களுக்குள்ளே சொல்லப்பட்டிருந்த ஒரு காரியம். சில இன்னைக்கும் சொல்லுவாங்கல்ல, சில இடங்கள்ல அப்படி, சில இடங்கள்ல இங்க போனா சரியாயிரும். நாமளும் எத்தனை இடம் போயிட்டு வந்துட்டோம்,
சரியாகலையே, சரி ஆகலையே. அங்க போனா சரியாயிரும், இங்க போனா சரியாயிரும். ஆயிடுச்சா? நான் சொல்றேன், விசுவாசம் இருந்தா சரியாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனத்தை பெதஸ்தா குளத்தை காமிச்சு ஏமாத்துகிற ஒரு கூட்டம் இருக்கு. நம்பி ஏமாந்துடக்கூடாது. என் தேவன் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை சுகப்படுத்த வல்லமை உள்ளவர். இந்த இதை பிரேக் பண்ணணும், இதை உடைக்கணும் தான் இயேசு பெதஸ்தா குளத்துக்கு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 38 வருடம் அங்க வேதனையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு 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 விதமான தாக்கத்தோடு மனுஷன் எப்போ விடுதலை ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்த அவனுக்கு என்னதான் மிஞ்சிச்சு? ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. பாருங்க, 38 வருஷம் அந்த குளத்துக்குள்ளேயே கடந்திருக்கான். பாருங்க, பக்கத்திலேயே கடந்திருக்கிறான், பக்கத்திலேயே கடந்திருக்கான், பக்கத்திலேயே கடந்திருக்கான். இல்லையே, ஒன்று புரிஞ்சுக்கணும். 38 வருஷம் அடிமைப்பட்டிருந்த அந்த மனிதனை, 38 வருஷம் வியாதிக்கு அடிமைப்பட்டிருந்த, சாபத்துக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த மனிதனை ஆண்டவர் தேடி போனார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் ஒரு காலம். அதுதான். அப்போ இந்த வியாதி அவனுக்கு எப்போ பிடிச்சிருக்கும்? இயேசு பிறப்பதற்கு 4.5 வருடங்களுக்கு முன்பேதான். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நிறைவேறது பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இவன் ஒரே இடத்திலே அவன் கிடந்த, வியாதியோடு பலவீனத்தோடு கிடந்த அந்த நாட்களிலே அவனுக்கான விடுதலை வளர்ந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் அநேகருடைய விடுதலைக்கு ஏதுவானதாய் மாறினது. சபையினுடைய வளர்ச்சி அநேகருடைய விடுதலைக்கு ஏதுவாய் மாறும். அதுக்கு ஜெபம் முக்கியம். சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் சொல்றது தெரியுமா? சபையினுடைய வளர்ச்சி அநேகருடைய விடுதலை. இயேசு தேவ திட்டத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி வளர்ந்து கொண்டிருக்கும் போது 38 வருஷம் மனுஷனுடைய விடுதலையும் சமீபமாய் கொண்டே இருக்கு, சமீபமாய் கொண்டே இருக்கு. நான் அதை பல நேரம் கற்பனை பண்ணி பார்த்துருக்கிறேன். இயேசுவினுடைய ஒவ்வொரு அடியும் 38 வருஷம் மனுஷனுடைய பாடுகளுடைய விடுதலையின் அடிகள். ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு நெருக்கமும், ஒவ்வொரு சமீபமும் அவனுடைய விடுதலை அவனுக்கு தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். இன்றைக்கு இவனுடைய விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 38 வருஷமும் அவன் பார்த்த அந்த விடுதலை எது? அவன் எதிர்பார்த்த விடுதலை எதுன்னா பெதஸ்தா குளம். 38 வருஷமும் பெதஸ்தா குளம் அவனை கைவிட்டுருச்சு. நான் சொல்றான், என்னை கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கு ஒருத்தனும் இல்லை ஆண்டவரே. கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கு சில நேரம் நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். நம்முடைய சந்தோஷத்தில் களி கூடுற கூட்டம் இருக்காது. நம்முடைய சந்தோஷத்தில் பொறாமைப்படுகிற கூட்டமும், நம்மை பார்த்து எரிச்சல் அடைகிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். என்னடா இது வரைக்கும் சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா டிப்டாப்பா ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு. வேதனைப்படி அப்படியே எரிச்சல் படுகிற கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த எரிச்சலும் அவருடைய அந்த பொறாமைகளை என்னை பாதிக்கக்கூடாதுன்னா நான் கர்த்தருக்குள்ள இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். இவன் ஒரே காரியத்தை 38 வருஷமா பார்த்துட்டே இருந்தான். 38 வருஷமா சில நேரம் தூங்கியிருக்க மாட்டான். சில நேரம் எப்போ கோலம் கலங்கும். சும்மா எவனா ஒருத்தன் கல்லை தூக்கி போட்டிருப்பான், கோலம் கலங்கிருச்சுடான்னு வேமா நிறைய பேர் இறங்கியிருப்பான். நமக்கு அப்படி சின்ன இதில் சில பேர் வம்புழுத்து பழக்கம் இருக்கும்ல, சில பேரை வம்புழுத்து பழக்கம். இதை செஞ்ச உடனே அவங்களுக்கு டென்ஷன் ஆகும்ல. அதில் நமக்கு ஒரு, நான் வேலை பார்க்கும்போது என் கூட, நான் செய்ய மாட்டேன், வேலை பார்க்கும்போது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம், சின்ன ஸ்கூல் லீவ் போகும்போது வேலை பார்க்கும்போது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்க, நல்லா அவங்கள இன்றைக்கி நினச்சாலும் கோபம் வரும். என்னென்னா, நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க, என்ன சைக்கிளில் ஓட்டிகிட்டு இருக்கிற வயசான ஆட்களெல்லாம் பின்னாடி மண்டையில் அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. நான் இப்படி நிற்பேன் பரிதாபமாக, என்னையை பிடிச்சிருவாங்க கடைசியில். ஏன் நான் அடிக்கலையா, அவங்க தான் அடிச்சுட்டு போனாங்க. அவங்களா வந்து காமி, அவங்க எங்கே போனாங்க, நான் எங்கே போய் தேடுறது இல்லையா? சில 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 ஒருத்தரை உபத்திரவப்படுத்தி சந்தோஷப்படுகிற கூட்டம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பத்திலே இருக்கு, குடும்பத்திலே இருக்கு.
ஆனா இப்படிதான் வேதனையோடு இருக்கிற மனுஷனை பார்த்து சிரிக்கிற கூட்டம் இந்த உலகத்துல அதிகம்தான். இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இப்பொழுது இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உண்மை சொன்னாங்களா இல்லையா? ஆனா ஆண்டவருடைய ரிப்ளை என்ன இருந்துச்சு தெரியுமா? பிதாவே. இந்த மனுஷன் பெதஸ்தா குளத்தையே பார்த்துட்டு இருந்தான். இரவும் பகலும் பெதஸ்தா குளமே தான் அவனுடைய நோக்கம். எப்ப கலங்கும், என்னை யாராவது இறக்கி விட மாட்டாங்களா? அல்லேலூயா. எப்ப எனக்கு விடுதலை வரும், எப்ப எனக்கு ஆசீர்வாதம் வரும், எப்ப இதிலிருந்து நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற ஏக்கத்தோடு இருந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலும் சரி, பாபிலோனிலும் சரி, இந்த பெதஸ்தா குளத்தின அருகிலும் சரி, அல்லேலூயா, ஜனத்தை தேடி என் இயேசு கடந்து போனார். இந்த ஜனத்தை தேடி என் இயேசு கடந்து போனார். உங்களையும் என்னையும் தேடி இயேசு கடந்து வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு அடியும் அவனுடைய விடுதலைக்கு சமீபமா மாறிச்சு. நேரா போனாரு, கேட்டாரு, விடுதலையை கொடுத்தாரு. அல்லேலூயா. விடுதலையை கொடுத்தாரு. சில நேரம் நம்முடைய விடுதலை நம்ம கிரகித்து பார்க்க முடியாத அளவில் இருக்கும். நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. இது நடந்துச்சா? எஸ். இது நடந்துச்சா? எஸ். நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது. இன்னைக்கு கடந்து வந்துட்டோம் அப்படின்னா, நாங்கள் ஆரம்பத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலத்தில் போத்துக்கிறதுக்கு போர்வை கூட எங்களுக்கு கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள் 2 பேரும் சாக்கில், குளிர் பயங்கரமாக இருக்கும், ஒரு சீனி சாக்கில் காலை ஒட்டி எங்கள் பேக்கை தலையாணியை, நான் அவங்க தலையாணை வச்சுக்க மாட்டாங்க, நான் பேக்கை தலையாணியை வச்சு அப்படி தூங்கின நாட்கள் உண்டு. சாக்கை பொத்திக்கிட்டு குளிர் தாங்க முடியாது. ஏன்னா போர்வை எங்ககிட்ட கிடையாது. வாடகைக்கு போர்வையை வாங்கி தூங்கின நாட்களும் உண்டு. சாக்குக்குள்ளே காலை உள்ளே விட்டு அதில் தூங்கின நாட்களும் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே ஆப்போசிட்டாக வச்சிருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நாங்கள் நினச்சி பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு கனவு போல எங்களுக்கு தோன்றுகிறது. இதை தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தார். அதை தான் சங்கீதம் 126 1 4 வரைக்கும் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 126 1 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்கலாம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் உம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். நம் சிறையிருப்பு திரும்பும் போது அதனுடைய பலன் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. நம்முடைய சிறையிருப்பு திரும்பும் போது அதனுடைய பலன் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. என்னங்கய்யா? மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? நம்ம குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும்னா நம் சிறையிருப்பு திருப்பப்படணும். என்ன வேதனை? சில நேரம் சிறையிருப்பில் இருக்கோன்னே நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதோட வாழ பழகிட்டு நம்ம சிறையில் இருக்கோமான்னு நமக்கு தெரியல. நான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை திருப்பும் போது உனக்கு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பகல் வேளையில, இந்த வாரத்தின் முதல் நாளில் நம்மளை பார்த்து பேசுறது ஒன்று தான். விடுதலையின் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கையை உங்களோடு ஏற்படுத்துகிறேன். சிலரோடு விடுதலையின் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஆமென். அது அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 31 வீட்டில் போய் நல்லா வாசிங்க. ஆண்டவர் விடுதலையின் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். என் வாழ்க்கையில் இன்னும் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா.
என் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.